अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि तआला वबरकातुहू नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आकिबतुल लिल मुत्तकीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मद व आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு மதரசத்து சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவினுடைய பயானில் நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு, தௌபாவை பற்றி இன்றைக்கி நான் பேசியிருக்கேன். அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையினால் நோன்பினுடைய 10 நாட்களை முடித்து அடுத்த 10 நாட்களுக்குள்ளே போக இருக்கும். நோன்பினுடைய 10 நாட்கள் வந்துட்டு ரஹ்மத்துக்குரியது, இரண்டாவது 10 நாட்கள் தௌபாக்குரியது. மனிதன் வந்துட்டு தவறு செய்யும் இயல்பினாலேயே படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, அல்லாஹ்வினுடைய ஒரு படைப்பு. இதை வந்துட்டு இஸ்லாம் அப்படியே ஏற்றுக்கிறதுனால தான் மனிதன் செய்த பாவங்களுக்கு அவன் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக பாவ மன்னிப்பு வாசலையும் வந்துட்டு அல்லாஹ் தாலா நமக்கு வச்சுருக்கான். அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் தன்னை பல இடங்களில் வந்துட்டு மன்னிப்பாளன் என்று கூறுகிறான். ஒரு மனிதர் வந்துட்டு தன்னுடைய அறியாமை காலத்தினாலேயோ இல்லை வந்துட்டு அவங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு பாவத்திற்கு, அந்த பாவத்திற்கு பின்னாடி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அந்த மனிதருக்கு 3 விஷயங்கள் வந்துட்டு நிபந்தனைகளாக விடப்படுது. என்ன அப்படின்னா, எப்படி பாவ மன்னிப்பு தேடுறது அப்படின்னா, 3 விஷயங்களை வந்துட்டு இஸ்லாம் அவனுக்கு வலியுறுத்துது. 1, தான் செய்த பாவத்திற்காக வருந்துவது. நம்ம ஒரு தப்பை செஞ்சுட்டு அந்த தப்புக்காக வருந்தணும் அப்படின்னா அதன் மூலமாகவே அந்த ஒரு விஷயத்தையும் அந்த தப்பை வந்துட்டு மறுபடியும் செய்ய மாட்டோம். இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நிலையில் இருந்து நீங்கிறது, அந்த தப்பு செய்த நிலையிலிருந்து நீங்கிறது. ஒரு மனிதன் தான் பாவங்களை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு அந்த பாவத்திற்கான பாவ மன்னிப்பை கேட்குறதுல எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால் அந்த நிலையை விட்டு நீங்குவது. மூன்றாவதாக என்ன அப்படின்னா, இனிமேல் அந்த பாவத்தை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி உறுதி கூறுறது. இப்படி இந்த 3 படிகளை கொண்டு ஒரு மனிதர் இஸ்லாத்தில் வந்துட்டு அல்லாஹ்விட்ட தன்னுடைய பாவத்திற்கான பாவ மன்னிப்பை வந்துட்டு கேட்குறான். அல்லாஹ் தாலா தன்னுடைய திருக்குரானில் சொல்கிறான், யாரும் யாருடைய பாவங்களையும் சுமக்கவில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா ஒரு மனிதர் தான் செய்த பாவத்திற்கு அவங்க மட்டும்தான் பொறுப்பாளி. அவங்க செய்த பாவங்களுக்கு அவங்க மட்டும்தான் வந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்கணும். அவங்க பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் தாலா அதை வந்துட்டு மன்னிக்கிறான். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தாலா அவனுக்கு இணை வைப்பது, அதாவது ஷிர்க்கை தவிர இருக்கிற மற்ற எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் தாலா தன்னுடைய மன்னிப்பை வந்துட்டு வழங்குறான். அப்படி இருக்கும்போது ரமலானுடைய 2வது 10 நாட்கள் வந்துட்டு இறை மன்னிப்பிற்கு சொந்தமான 10 நாட்கள் ஆகும். முதல்ல ரமலான் வந்துட்டு நம்மளுடைய பாவங்களை வந்துட்டு கரைக்கிற மாதமாக தான் இருக்குது. நம்ம முன்னாடி செஞ்ச அனைத்து பாவங்களையும் மன்னிப்பு வழங்கக்கூடிய 10 நாட்களாக வந்துட்டு ரமலானுடைய 2வது 10 நாட்களை அல்லாஹ் தாலா நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கான். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கருணை இன்றி இறை மன்னிப்பு இருக்காது. அதனாலே ரமலானுடைய முதல் 10 நாட்கள் ரஹமத்திற்காகவும் 2வது 10 நாட்கள் தௌபாவிற்காகவும் அல்லாஹ் தாலா நமக்கு ஆக்கி கொடுத்துருக்கான். மனிதன் தன்னுடைய பலகீனத்தினால ஒரு பாவத்தை செய்துவிட்டு அதுக்கு பின்னாடி அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் அந்த பாவ மன்னிப்பை தேடி வரும்போது அல்லாஹ் தாலா தன்னுடைய பாவ மன்னிப்பை இந்த 10 நாட்களில் வந்துட்டு அவனுக்கு கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 3 நபர்களுடைய துவா வந்துட்டு தாமதப்படுத்தப்படாது, தட்டப்படாது. அதில் ஒருவருடைய துவா என்ன அப்படின்னா, நோன்பாளியினுடைய துவா வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு தட்டப்படாது, தாமதிக்கவும் படாது. அதனால் ரமலான் மாதத்தினுடைய நோன்பு காலங்களில் அடுத்து வர நம்ம நுழைய இருக்கிற 2வது 10 நாட்கள் தௌபாக்கான நாட்களாக இருக்கிறதுனால ஒரு நோன்பாளி தன்னுடைய பாவ மன்னிப்பிற்காக துவா கேட்கும்போது அந்த துவா அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்துட்டு இஸ்லாத்தை கைப்பற்றிய ஒரு நபர் தான் ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னோடய அறியாமை காலத்தில் வந்துட்டு சில தர்மங்கள் செஞ்சுருக்கேன்.
சில அடிமைகளை வந்துட்டு அவங்களுடைய உரிமை விடுதலுக்காக செஞ்சுருக்கேன். 3வதாக தன்னுடைய சொந்தங்களை வந்துட்டு அரவணைக்கிறதுல வந்துட்டு சில நற்காரியங்களை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ வந்துட்டு நான் இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்காக அல்லாஹ் தாலா எனக்கு நற்கூலியை வழங்குவானான்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு இஸ்லாமுக்குள்ளே நுழையும் போதே நல்ல காரியங்கள் செய்த நிலையில் வந்துட்டு நீங்கள் நுழைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு பாவத்தை செய்ய நாடுகிறான். அந்த பாவத்தை அவன் செய்யும்போது மாணவர்கள் வந்துட்டு அதை பதிவு செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்குறாங்க. அப்படி அனுமதி கேட்கும்போது அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த பாவத்தை வந்துட்டு பதிவு செய்யாமல் கொஞ்சம் பொறுங்க, அவன் வந்துட்டு பின்னாடி பாவ மன்னிப்பு கேட்டான் அப்படின்னா அதற்கு வந்துட்டு இது இணையாயிரும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டான், ஒரு தீமையை செஞ்சுட்டான் அப்படின்னா அது ஒரே ஒரு தீமையாக தான் கணக்கெடுக்கப்படும். இதுவே ஒரு மனிதன் 4-5 பாவத்தை செஞ்சுட்டு 6வதாக ஒரு நன்மையை செய்யும்போது அந்த மனிதருக்கு வந்துட்டு அந்த நன்மை ஒரே ஒரு நன்மையாக வந்துட்டு பதிவிடப்படாது. அதற்கு மாறாக அதற்கு 10 மடங்கான கூலியை வந்துட்டு அல்லாஹ் தாலா நமக்கு கொடுக்குறான். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல அமலை கொண்டு 10 தீய அமல்கள் வந்துட்டு அழிக்கப்படுது. அதனால் தௌபா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய மனம் உருகி கேட்குறதுனால அல்லாஹ் தாலா நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய பரிசாக தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பனு இஸ்ராயேலர்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்துட்டு மக்கள் எல்லாமே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மூசாவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வந்துட்டு மழைக்காக துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெரிய அந்த பாலைவனத்தில் இருக்க பெரும் வெயிலில் தன்னுடைய கூட்டத்தினர் எல்லாரையுமே சேர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்தில் இருக்கும் எல்லாருடைய பொருட்னாலும் வந்துட்டு பூமிக்கு வந்துட்டு மழையை அனுப்பு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தாலா கூறுறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, மூசாவே உன்னுடைய கூட்டத்தில் வந்துட்டு 40 ஆண்டுகள் பாவம் செய்த ஒரு மனிதர் இருக்காங்க, அந்த மனிதர் வெளியேறினாலே இந்த பூமிக்கு வந்துட்டு மழை வந்து சேரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் வந்துட்டு தன்னைத்தான் சொல்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து அந்த இடத்துல அவங்க வெளியேறாமல் தன்னுடைய மனம் வருந்தி அல்லாஹ்கிட்ட தௌபா கேட்கும்போது அந்த மனிதனுடைய கண்ணீர் பூமியில் படுறதுக்கு முன்னாடியே வானத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தாக மழை வந்து இறங்குச்சு. இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தௌபா அப்படிங்கிறது தன்னுடைய மனம் வருந்தி அந்த தவறுகளை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்குற ஒரு விஷயமாக தான் தௌபா வந்துட்டு நமக்கு கணக்கிடப்படுது. எனவே நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த ரமலானுடைய தௌபாவினுடைய 10 நாட்களில் நம்ம செஞ்ச எல்லா தவறுக்குமான பாவ மன்னிப்பை வந்துட்டு அல்லாஹ்விடத்தில் தேடுவோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் பாவ மன்னிப்பை வழங்கி சொர்க்கவாசிகளாக ஆக்குவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.